சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதோ இந்த புள்ள வரலன்னா நான் இன்னும் அப்படியே தான் இருந்திருப்பேன். அடிமையாவே செத்து போயிருப்பேன். எங்க நான் எழுந்த வாழ்க்கைய உங்களால திரும்ப தர முடியுமா? நான் எழுந்த சந்தோஷத்தை, நிம்மதிய உங்களால திரும்ப தர முடியுமா? நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுக்கல. நான் என்னோட சந்தோஷத்தை, என்னோட நிம்மதிய, என்னோட வாழ்க்கைய உங்களுக்கு பிச்சையா போட்டிருக்கேன். இனி அழமாட்டேன். அழுதா என் கோவம்லாம் குறைஞ்சிரும். நான் அழமாட்டேன். என் பொண்ணுக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணீங்கல்ல, அவளுக்கு அதுல சம்மதம் நினைச்சீங்களா? அவ எனக்காக சகிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா. ஏன்னா உங்களால எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு பொறுத்து போனா அவ. அந்த குழந்தைகிட்ட இருக்கிற சிந்தனையும் நல்ல மனசும் இத்தனை வயசாயும் உங்ககிட்ட இல்ல பாத்தீங்களா? நீங்க தாங்க அதுக்கு வெக்கப்படணும், அசிங்கப்படணும். நீங்க ரொம்ப கம்பீரமானவர்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களோட கம்பீரம் என் பொண்ணோட கனவுக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு. எல்லார் வாழ்க்கையிலயும் குறுக்கிடுற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? சித்தார்த்தனும் அஞ்சனாவும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சும் அவனை பிடிச்சு மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதோ நிக்கிறமே 4 மருமகளுங்க. உங்க வீட்டுக்கு எப்படி வந்தோன்னு ஞாபகம் இருக்கா? நாங்க என்ன விருப்பப்பட்டா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தோம். உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்களா தேடி வந்து எங்களை கட்டாயப்படுத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க. எவ்வளவோ படிச்சுட்டு கனவுகளோட இருந்த எங்களை அந்த கிச்சன்ல புடிச்சு அடைச்சு வச்சீங்க. நாங்களா விருப்பப்பட்டு வந்தோமா, இல்ல காசுக்காக உங்க வீட்டுக்கு வந்தோமா? பொண்ணுங்களை நீங்க கௌரவமா நடத்துறீங்க, ஈக்குவலா ட்ரீட் பண்றீங்கன்னு வெளி உலகத்துக்கு காமிச்சிங்கல்ல, அத நம்பிதான் நாங்க 4 பேரும் உங்க வீட்டுக்கு வந்தோம். வந்தா எங்களுக்கு எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம். நாங்களும் சக மனுஷிதானே, உங்களுக்கு மனுஷத்தன்மையே கிடையாதா? எல்லாரையும் என்னென்ன பேச்சு பேசிருப்பீங்க, கொஞ்சமாவது மரியாதை தந்திருக்கீங்களா? வாடி போடின்னு தம்பி பொண்டாட்டின்னு கூட பார்க்காம எவ்வளோ பேசிருப்பீங்க. திரும்ப நாங்க ஒரு வார்த்தை உங்களை ஏதாவது சொல்லிருந்தா மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சிருப்பீங்க? எத்தனை நாள், எத்தனை வருஷம் நீங்களா திருந்துவீங்கன்னு நாங்க காத்து கிடந்தோம். எத்தனை தரம் இலவு காத்த கிளி மாதிரி காத்து கிடந்தோம். எங்களை எல்லாம் கொண்டு போய் ஜெயில வச்சிய. அப்போ உங்க ஆத்திரம் அடங்கல. கூட பிறந்த தம்பிகளையே கொண்டு போய் ஜெயில வச்சிய. என்னென்னவோ பண்ணிய. அப்பவும் அடங்கல. அடங்கவே அடங்காதா? மாறவே மாட்டியலா? நீங்க மாறுவீங்கன்னு எங்களால இனிமே உட்கார்ந்துருக்க முடியாது. எங்களுக்கு அந்த அவசியமும் கிடையாது. நீங்க மாறினா உங்களுக்கு நல்லது, இல்லனா இந்த மாதிரி பல அடிகளை வாங்க வேண்டியிருக்கும். இத பாருங்க, எங்க வாழ்க்கைய நாங்க சுதந்திரமா அமைச்சுக்க போறோம். முடிஞ்சா அதுக்கு ஒத்துழைங்க, இல்லனா ஒதுங்கி போயிடுங்க. இடையில பூந்து கெடுக்கணும்னு நினைச்சிங்க, இன்னும் பல 100 மடங்கு உறுதியா நின்னு உங்களை தோக்கடிப்போம். இத்தனை வருஷம் குணசேகரனுங்கிற பொய் பிம்பத்துக்கு அடங்கி போய் ஒடுங்கி போய் வாழ்ந்துட்டு இருந்தோம். இனிமே அப்படி நடக்காது. எல்லாத்தையும் உடைச்சு வெளியேற போறோம்.
எங்களோட வாழ்க்கைய சுயமரியாதையோட எங்களுக்காக வாழ போறோம். உங்களால தடுக்கவும் முடியாது, இனி எங்களை ஜெயிக்கவும் முடியாது.